ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நானும் என்னோடய கசின்ஸும் வந்து மெரினா பீச்சுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்ட்ரோ கூட எடுக்க மறந்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ குஷியாக இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக கிளம்போது எங்கள் அத்தையும் அத்தை பையனும் வந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டுருந்தோம், வரோன்னு சொன்னதுனாலே அவங்களையும் தூக்கி போட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இப்போ பசங்களுக்கு வந்து வெக்கேஷன் லீவில், ஸோ வந்து மெரினாவே ரொம்பவே கூட்டமாக இருந்தது. அண்ட் அன்றைக்கி வந்து இது துர்கா பூஜைன்னு சொல்லிட்டு லாரியாக இந்த மாதிரி வந்து ஹிந்தி பீப்புள்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்கில் டிராஃபிக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு வைப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப குஷி ஆயிடுச்சு. எல்லாருமே செப்பரேட்டாக அவங்கவுங்க வீட்டிலேருந்து வந்தோம். எல்லாரையும் கண்டுபிடிச்சி எல்லாரும் கேதர் ஆகவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ட்ரெஸ் வந்து என் தம்பி ஸ்டூடியோவில் எடுத்து கொடுத்தான். இந்த நாய் தான் வேலைக்கு போய் ஒன்றுமே வாங்கி தரல பிரணிதாக்கு. 3 மாதம் ஆயிடுச்சா வேலைக்கு போய் ₹1 வாங்கி தரல பிச்சைக்கார பையன். காஸ்டிங்னு ஒன்று பண்ணோம், அதை கண்டே காட்ட மாட்டுறாங்க வீடியோவில். ஆமாம், நான் வீடியோ தனியாக போடுறேன். பிரணிதாக்கு வந்து ஹேண்ட் காஸ்டிங் வந்து இவன் தான் ஸ்பான்ஸ். எலிலாம் ஓடுதுடா பாத்தியா டக்கில். ஹேண்ட் காஸ்டிங் பண்ணுவோம், அதை நான் வீடியோவில் காட்டுறேன். பிரணிதா ட்ரெஸ் நல்லா இருக்கா? பிரணிதா இங்கே பாரு, இங்கே பாரு. ஆக்சுவலாக அன்றைக்கி மெரினா வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் இருக்க க்ரௌட்லாம் பார்க்க ரிட்டன் வந்து கேப் கிடைக்குமான்னு பயந்துட்டே தான் போனோம். பட் நாங்கள் போன இடம் வந்து கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து கரெக்டாக அந்த ஐ லவ் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும், அங்கே வந்து எல்லாருமே ஈஸியாக வந்து கேதர் ஆகலான்னு சொல்லிட்டு அங்கே கேதர் ஆகிட்டோம். நாங்கள் போன ஏரியாவில் வந்து கடைகள் வந்து அவ்வளோவா இல்லை, முன்னாடி கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் அங்கங்கே இருந்துச்சு. என் தம்பி வந்து பார்த்த உடனே ஓடி வரான். ஜாலி பாய்மா, ஜாலி பாய் பாய். ஓட்டு ஓட்டு ஓட்டு. வண்டி ஓடுது பாரு. கார் ஓடுது. இறங்கியா? சூப்பர். ஹலோ. பாப்பாவை நாங்கள் எப்போ பீச்சுக்கு கூப்பிட்டு போனாலும் அவளோட ஸ்லீப் டைம் வந்தது. அதனால வந்து அவள் தூக்கத்துக்காக கிராங்கி ஆகிடுறா. எனக்கு பீச்னால் ரொம்பவே பிடிக்கும். அவளும் அதுக்கு அடாப்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் அடிக்கடி பீச்சுக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். அண்ட் எனக்குமே இந்த மாதிரி அட்வென்ச்சரஸான ரைட்லாம் போகவே ரொம்ப பிடிக்கும். இப்போயே அவளுக்கு பழக்கணும்னு சொல்லிட்டு பழக்கிட்டு இருந்தேன். என்னோட தங்கச்சிங்களாம் வந்துட்டாங்க என்னை பார்த்துட்டு. அவங்களாம் ஓரமாக உட்காந்துருந்தாங்க. வந்தவொடனே இதை பார்த்தோன்னே அவளை ஏற்றி விடணும்னு சொல்லிட்டு ஏற்றியாச்சு. என்னோட அத்தை வந்து ஆட்டோவில் ஏறினோடனே ஒரு பிளானை போட்டுட்டாங்க. பஜ்ஜி சாப்பிட்டு சூடாக சுக்கு காப்பி குடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு பஜ்ஜி கடை இருந்தது. வந்த உடனே முதல் வேலையா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டாச்சு. கோ டு தண்ணி. ஓடி போய் தண்ணியில் குடிச்சு அப்படியே போயிடு. எஸ், நானும் என் தங்கச்சி ட்வின்னிங். இந்த தங்கச்சி தான் எங்களை சீட் பண்ணிட்டான் ட்வின்னிங்லேருந்து. நாங்கள் வந்து இந்த அவுட்ஃபிட் வந்து ராமேஸ்வரத்தில் ஒன்றா போடலான்னு போட்டோம். நல்ல வேளை நான் ராமேஸ்வரம் ட்ரிப்புக்கு போகலாங்க. என்னென்னலாம் நடந்ததுன்னு இவங்க தான் அனுப்பி வச்சாங்க. குண்டூஸ் ஆதிரா குண்டூஸ். ஆதிரா குண்டாவா இருக்கா? ஆமா, லூசா. பட்டர்ஃப்ளை மாதிரி ஹாய் சொல்லுங்க. அது சிம்ரன் அவ. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. ஆதிரா, நாங்க எப்படி போறோம்? நாங்க இப்படி போறோம். நீ பேசுறது பின்னாடி நடந்து வராங்க. ஓடலாமா? ஸ்னாப் பைத்தியங்கள். கடல் கடல். நான் சொல்றேன் அல 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 அல. அதான் சரண் இன்னைக்கு இங்க சமாதி கட்டும். கொஞ்ச நேரம் பீச்சில் காலம் நடச்சு விளையாடியாச்சு. எங்கள் அத்தை மூஞ்சி ஏன் இப்படி சோகமாக இருக்குன்னா, அவங்க பஜ்ஜி சாப்பிடும் போதே சுக்கு காப்பி வந்திருந்தது. அப்போ வந்து சூடாக இருக்காது வாங்கி வச்சான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறமா பார்த்தா சுக்கு காப்பியே ஆளை காணோம். நாங்கள் எப்போ கசின்ஸ்லாம் ஒன்றா பீச்சுக்கு போனாலும் ஒருத்தரையே தண்ணியில் போய் தூக்கி போட்டுருவோம். வீட்டு பக்கத்துலேயே இருக்க பீச்சுக்கு போனால் இது ஓகேவா இருக்கும் வீட்டில் வந்து குளிக்க. பட் இது வந்து டிஸ்டன்ஸ் ரொம்பவே இருக்கிறதுனால எல்லாருமே பயந்துட்டே இருந்தோம். ஆனால் இப்படி பண்ணுறப்ப யாராவது ஒருத்தருக்காவது சண்டை வந்துடும். ஏன்னா வந்து அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி பண்ணுறது. என்னோட சின்ன தம்பி மட்டும்தான் ஃபுல்லாக நனைஞ்சு விளையாண்டுட்டு இருந்தான். அவனுக்காக பாவம் என் சித்தியும் ஃபுல்லா நனைஞ்சிட்டா.
தானது ரைட் ஷூன்றா अभी 1 எங்க காலைங்க பாய் எல்லாரும் கிளம்பிடலாம் பாய் மாரியம்மா இருட்டிடுச்சு ஓ இங்க நிக்கிறது தானா தெரியுமா என்ன கண்ணாடி போடல கண்ணாடியா போடணும்டா நான் போடாம சுத்திட்டு இருக்கேன்டா ஒரு காலத்துல நீங்க வந்து உட்காந்து ஃபர்ஸ்ட் டைப் போவோம் விளையாடி மூச்சு வாங்கிட்டு போவோம் ஆனா நான் வந்து எப்போ போவோம்னு சொல்லிட்டு வயசாயிடுச்சு அவ்வளோதான் நீதான்டா நானாச்சும் பரவாயில்ல கைஸ் இந்த ஒரு வயசுன்னு சொல்ல முடியாது எனக்கும் கம்மி வயசு தான் ஆனால் இவனை விட வயசு அதிகம் நானாச்சும் போயிட்டு விளையாடின பீச்சில் இவன் அது கூட பண்ணல உட்காந்துட்டு இதோ என் தங்கச்சி டிப்ரெஷனில் போயிட்டான் அவன் வந்து பீச்சுக்குள்ளே தள்ளி விட்டான் என்னையும் தள்ளி விட்டாங்க இதோ இவ பாருங்க பீச்சுக்கு எதுக்கு ஷூ போட்டு வந்தானே தெரியல ஆர்டிஸ்ட் ஐயோ ஐயோ யாரு தூக்கிட்டு வந்தாங்க 2 கையை பிடிச்சி தங்கச்சி வா தங்கச்சி தங்கச்சி அவன் ட்ரெஸ் மாற்றணும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு இருக்கோம் சீனு we are going to அந்த ராட்டின காலியா இருக்கு அங்க போலாமா இல்ல இங்க போலாமா இங்கே போலாம் எது கிட்ட இருக்கும் எங்க நாம போறோம் ராட்டினத்துக்கு போறோம் கொடுத்து உருண்டை வாங்க போறோம் உருண்டை இல்ல மயக்கம் எனக்கு குதிரை குதிரை உடஞ்சு உள்ள போகுது இன்னைக்கு அப்ப இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்கு அது உனக்கு அவன்கிட்ட கேட்டுக்கோ மிஷினுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்கான்னு நீங்க நான் வந்து நானும் குதிரை தான் இல்ல வேற போறீங்களா வயசான காலத்துல எதுக்கு ஈரமா இருந்தா விட மாட்டாங்க பாய் சரண் வாங்க வாங்க போயிடலாம் பாய் சரண் ஏய் பாப்பா கையில பிடிச்சுக்கோங்க பயப்படாத இல்ல அப்படியே கூட்டி போயிடுங்க சரண் பாய் அவ்வளவுதான் பாய் தாடா தாடா 1 டேய் அட பைத்தியம் அட பைத்தியமே ஏய் என்னடா பண்ற நீ போடு மாமா ஏன்னா கூட்டு வந்தீங்க அப்படியே தூக்கிட்டு போயிடுங்க இறங்கணுமா டின்னருக்கு மறுநாள்லேருந்து ராயபுரமில் இருக்க எஸ்எஸ் ஹைதராபாத் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனியாக ஆட்டோவில் வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த ட்ரிப் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. என்னோட தம்பி மட்டும்தான் மிஸ் ஆனா. ஆக்சுவலாக வந்து இந்த எஸ்எஸ் ஹைதராபாத் வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது. ஆம்பியன்ஸ்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருந்தது. மேல் வந்து ஃபேமிலிக்காக ஸ்பேஸ் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போனவொன்னே தான் தெரிஞ்சது அது வந்து பார்ட்டி ஹாலாகவும் இருந்தது. எஸ்எஸ் ஹைதராபாத்தில் பார்ட்டி ஹால்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் எனக்கே தெரியும். போன உடனே எங்களுக்காக 3 டேபிள் சேர்த்து போட்டுட்டாங்க. நான் உட்கார ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இருந்தாலும் கஷ்டப்பட்டு உட்காந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பீச் அவுட்டிங் வந்து நாங்கள் 2021 வந்து ஃபேமிலியாக போயிட்டு அப்படியே சாப்பிட்ருந்தோம். ஸோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகல, இந்த வாட்டி வேறு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். பட் இந்த வாட்டி அதை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. एक्स्ट्रा ब्रेड वांगो hey let's come
ஸ்கேம் பண்றேன். பாய். கனிஷ்கா உனக்கு தான் பாய் சொல்லு. அவ கனிஷ்காக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் பேட்சாக எல்லாரும் வீட்டை நோக்கி போயிட்டாங்க. நாங்கள் வந்து சிஸ்லிங் ப்ரௌனி ஆர்டர் போட்டிருந்தோம். லேட்டாக வரதுனால அவங்களாம் கிளம்பிட்டாங்க. பிரியாணி நான்வெஜ்லாம் சாப்பிட்டு இந்த டெசர்ட் சாப்பிட்ற ஒரு பார்ட் இருக்கே, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மொஜிட்டோ, டெசர்ட், ஐஸ்கிரீம் சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம். ஃபைனலாக நாங்கள் தான் கிளம்பணும். என்னோட தங்கச்சிங்களாம் 2 நாள் அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இந்த டே எங்களுக்கு அவ்வளோ ஃபுல்ஃபில்டாக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.